அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகம் யாவையும் தம்புல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் எங்கே விட்டோமோ அந்த விட்ட இடத்திலிருந்து பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் எங்கே விட்டோம் என்றால், ராவணன் மந்திர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினான். ஆலோசனை கூட்டத்தில் படைத்தலைவர்கள் பேசினார்கள். அடுத்து இந்திரஜித்து பேசினான், கும்பகர்ணன் பேசினான். அதுக்கடுத்து வீடன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இரண்டாவது தம்பி ராவணனுக்கு அடுத்து கும்பகர்ணன், கும்பகர்ணனுக்கு அடுத்து வீடனன். அந்த வீடனன் பேச ஆரம்பித்தான், சில அறக்கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது என்ன சொன்னான், இப்போ அவனை அந்த ராமனையும் லக்குவனையும் கொன்று குவித்து விட்டு வருவதற்காக நாம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் நீ பேசி கொண்டிருக்கிறாயே, நீ அறநெறி தவிர்த்து நடந்து விட்டாயே, இப்படி மனிதன் என்று கேவலமாக பேசுகிறாயே, ஒரு மனிதனாக விலகக்கூடிய கார்த்தி வீராஜன் உன்னை உன்னிடத்தில் தோற்கடித்தான் அல்லவா? குரங்கு என்று சொல்கிறாயே, குரங்க உறவிலே இருந்த வாலியானவன் உன்னை வளைத்து விட்டான், உன்னை பாலிலே கட்டி கொண்டு சென்றான் என்பதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? அது மட்டுமல்ல, அதாவது சிவபெருமானுடைய மலையினை தூக்கிய போது நந்தி கொடுத்த சாபம் ஒன்று இருக்கிறது, குரங்களாலே தான் உனக்கு அழி வரும் என்று. ஆகவே இப்படிப்பட்ட சாபங்களெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த குரங்கை நீ சாதாரணமாக எண்ணக்கூடாது என்று சொல்லி அங்கே ராவணனுக்கு சில அறிவுரைகளை கூற ஆரம்பித்தான் விபீஷணன். மேல் உயர்கலியை எடுத்த மேலையினால் நாளுதோள் நந்திதான் நமிந்த சாபத்தால் கோலவான் குரங்கினால் குறுகும் கோலது வாலிபால் கண்டனம் வரம்பில் ஆற்றலாகாய். பிரம்மாவை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தாள் வேதவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவளை பார்த்தாய், நீ அழகாக இருந்தாள், அந்த அழகிலே மயங்கினாய், அவளை கற்பழிக்க ஓடினாய், அவள் தீயிலே உயிர்த்து தற்கொலை செய்து கொண்டாள். அப்போது அவள் நான் உனக்கு துன்பத்தை விளைவிப்போள் ஆவேன் என்று கூறிவிட்டு தீயிலே மூழ்கினாள். அந்த வேதவைதான் இப்பொழுது செய்தியாக வந்திருக்கிறாள் என்பதை நீ உணர்ந்து கொள். ஆகவே அந்த நேரத்திலே தீயில் வேதவதி போகின்ற போது பிரம்மதேவர் உடனே தோன்றினார், உன்னை எச்சரித்தார். விருப்பமில்லாத பெண்ணை நீ தொட்டால் உன் தலை சுக்குநூறாகும் என்று சாபம் தந்தார். அவையெல்லாம் உனக்கு நினைவில் இல்லையா என்று ராவணனை பார்த்து வீடனன் பேசினான். இப்போது உடனே விருப்பமில்லாத பெண்ணை தொட்டால் உன் தலை சுக்குநூறாகும் என்ற காரணத்தால் தானே விருப்பமில்லாத பெண்ணாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டியை நீ சிறை வைத்து அவளுடைய அங்கீகாரத்தை இயங்கிக் கொண்டிருக்கிறாய். இப்போது உன்னாலே அந்த சீதையை தொட்டு கற்பழிக்க முடியுமா என்றெல்லாம் அங்கே வீடனன் அந்த ராவணனுக்கு சில அறிவுரைகளை சொன்னான். தீயிடை குறித்த தெய்வ கற்பினாள், வாயிடை பொய்ந்து சொல் மறுக்கலாகுமோ, நோய் உனக்கு யானென ஒன்றினாள் அவள் ஆயவள் செய்தை கொண்ட முதியும் தோன்றினாள். அப்படிப்பட்ட வேதவைதான் இப்போ செய்தியாக வந்திருக்கிறாள். மனிதன் என்று இழிவாக பேசாதே. இந்திரனின் பகைவனாக சம்பராசன், இந்திரனுடைய பகைவன் யார்? சம்பராசுரன். அந்த சம்பராசுரனை வென்றவன் மனிதனாக விளங்கக்கூடிய தசரமாக சக்கரவர்த்தி அல்லவா? அயோத்தியிலிருந்து சென்ற தசரமாக சக்கரவர்த்தி தான். தசரதன் என்ற பெயரை வைத்தவன் தான். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, ஆகாயம் பூமி என்று சொல்லக்கூடிய 10 திசைகளிலும் தேறி செலுத்தக்கூடிய வல்லமை படைத்தனால்தான் அவன் தசரதன் என்ற பெயரை பெற்றான். அப்படிப்பட்ட தசரன் துணையோடு தான் இந்திரன் அந்த சம்பராசுரன் சொல்லக்கூடிய அசுரனை அழித்தான். ஆகவே அந்த அசுரனை அழித்த ஆற்றல் ஒரு மனிதனாக விளங்கக்கூடிய அந்த தசரனுக்கு உண்டு அல்லவா? சிபி சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரன், காகுத்தன், சகலர்கள், பகீரதன் போன்றோர் வழிவந்த தசரதன் மக்கள்தான் அந்த ராமனும் லக்குவர்களும். விஸ்வாமிடத்திலே மிகச்சிறந்த பாடைக்கலன்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தாடகை சம்ஹாரம் செய்ய சென்றபோது அவர் மிகப்பெரிய படற்கலன்களை விஸ்வாமித்திரர் கொடுத்திருக்கிறார். அதுவும் மட்டுமல்ல, திரிபுரம் எரித்த சிவனின் அம்பு அவரிடத்திலே இருக்கிறது. அகத்தியர் தந்த திரிபுரம் எரித்த சிவனின் அம்பை அகத்தியர் தந்திருக்கிறார். அதையும் ராமலக்கோரில் வைத்திருக்கிறார்கள்.
தாடகை அழித்தான் ராமன், சுபாகுவை அழித்தான் ராமன், மாரிசனை அழித்தான் ராமன், பிராதன், கவந்தன், கரண், தோடனன், திருசரன் ஆகியவர்களையெல்லாம் ஒன்று குவித்தான் அந்த ராமன். ஆகவே மராமரம் 7 இருக்கிறதே, அந்த 7 மராமரங்களையும் ஒற்றை அம்பினால் எவன் தொலைக்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய வில்லாதி வில்லன், வல்லவன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற போது ஒரே ஒரு அம்பினாலே 7 மராமரங்களையும் தொலை செய்த பெருமை உடையவன் ராமபுரான். அது மட்டுமல்ல, அந்த வாலியை அழித்தவன் ராமன். ஆகவே அது மட்டுமல்ல, இப்போது நமக்கு தீய நிமித்தங்கள் தோன்றுகின்றன. குதிரைகளும் யானைகளும் வலக்கால்களை வைத்து லயங்களிலே புகுகின்றன. பேய்களும் நரிகளும் சுதந்திரமாக திரிகின்றன. மகளிருடைய குந்தல்களிலே தீய நாற்றம் வீசுகிறது. குரங்குகளாய் வந்துள்ளவர்கள் தேவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். மும்மூர்த்திகளும் அந்த 2 மாநிலங்களான ராம லக்ஷ்மணருக்கு இணையாக மாட்டார்கள். ஆதலால் உன் புகழ் ஓங்கவும் உனக்கு பழி நீங்கவும் நீ சீதையை விட்டுவிட வேண்டும், ராமனிடத்திலே கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று நான் உனக்கு வேண்டுகோளை வைக்கிறேன். இதுவே உனக்கு நன்மையை தரும் என்று வீடனன் கூறி முடித்தான். ராவணத்திலே இசையும் செல்வமும் உயர்குலத்து இயற்கையும் எஞ்ச வசையும் கீழ்மையும் மீக்கொல கிளையோடும் மடியாது அசைவியல் கற்பில் அவ்வணங்கை விட்டருளதி இதன் மேல் விஷயம் இல்லை எனச் சொல்லினான் அறிஞரின் மிக்கான். ஆகவே சீதையை அவனுடைய கணவனாக விளங்கக்கூடிய ராவணத்திலே சுண்டு சேர்த்து விடுவதுதான் எல்லோருக்கும் நல்லது. அதனால் இனி எந்த பிரச்சனையும் வராது, போர் மூளாது, அரக்கர்கள் அழிய மாட்டார்கள், இலங்கைக்கு தீங்கு வராது என்றெல்லாம் பேசி அங்கே முடித்து அங்கே அமர்ந்தான் வீடனன். உடனே ராவணன் வீடனத்திலே சினம் கொண்டான், ஏளனமாக நகைத்தான். நீ மானிடர் வெல்வரென்றாய், அது அன்பினால் சொல்லப்பட்டதா இல்லை அச்சத்தினால் சொல்லப்பட்டதா எங்கே என்று கேட்குறான். மானிடர்களை வெல்ல முடியாத மண்டத்திலேயே தோற்ற, அந்த காத்து விஜயானத்திலே தோற்ற, அந்த வாலியாக விளங்கக்கூடிய குரங்கிடத்திலே தோற்ற அந்த ராவணன் கேசுகிறான், இங்கு மானிட பசுக்களுக்கு இலை வரம் என்றாய், திசைகளை தாங்கும் யானையை தள்ளவும் வரம் கொண்டது உண்டோ? அப்போது அவன் சொன்னான், நீ சிவனிடத்திலே வரம் கேட்கிற போது எனக்கு தேவர்களாலே மரணம் வரக்கூடாது, அசுரலாலே வரக்கூடாது, அரக்கராலே வரக்கூடாது, கந்தர்வர்களாலே வரக்கூடாது என்றெல்லாம் வரம் கேட்டாயே தவிர, விஷயத்தந்துக்களாலே வரக்கூடாது என்றெல்லாம் கேட்டாயே தவிர மனிதர்களாலே வரக்கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்தாய். ஆகவே தான் அந்த மும்மூர்த்திகளும் இப்போது ஒன்று சேர்ந்து ராமனாக லக்குவனாக அவதாரம் செய்து வந்திருக்கிறார்கள் என்று நீ சொல்லுகிறாய். ஆனால் இங்கு மானுட பசுக்களுக்கு இலை வரம் என்றாய், திசை தேடி தாங்கும் யானைகளை தள்ளவும் வரம் கொண்டது உண்டோ? அஷ்டதிக்கு யானைகளால் எனக்கு அழி வரக்கூடாது என்று நான் கேட்கவில்லை. இருந்தாலும் அஷ்டதிக்கு யானைகளை நான் வெல்லவில்லையா? அதை போல தான் மனிதர்களாலே அழி வரக்கூடாது என்று கேட்கவில்லை. ஆனாலும் மனிதர்களை நான் வெல்லுவேன். அஷ்டதிக்கு யானைகளை நான் வரம் பெறாமலேயே வெல்லவில்லையா? வெள்ளையங்கிரியை பெயர்த்து எடுக்கவும் நான் என்ன வரமாக பெற்றிருந்தேன்? சிவனையும் திருமலையும் நான் வென்றது யார் தந்த வரத்தால் என்றெல்லாம் சொல்லி அங்கே பேச ஆரம்பித்தான் ராவணன். நந்தி சாபம் போல பல சாபங்கள் உள்ளன. அந்த சாபங்கள் நம்மை என்ன செய்துவிட்டன? நந்தி பகவான் சாபம் கொடுத்தார், ஒரு குரங்கினாலே உனக்கு அழி வரும் என்று சொல்லி, இதே போல எத்தனையோ பேர் எத்தனையோ சாபங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சாபங்களெல்லாம் என்ன செய்துவிட்டன? ஏக்கர், தேவர், சித்தர் ஆகியோர்கள் நம்மை என்ன செய்து விட்டார்கள்? நந்தி சாபத்தின் நம்மையிடும் குரங்கியனின் நம்பால் வந்த சாபங்கள் நினைப்பல அவை செய்த வினை வலியன் அரங்கிலாடுவார்க்கு அன்பு பூண்டுடை வரமறியேன் இறங்கியான் நிற்பையன் வரும் அவன் வையின் எய்த வரம்கொள் வாலிவால் தோற்றன் மற்றும் வேறுள்ள குரங்கெல்லாம் என்னை வெல்லும் என்று எங்கனும் கூடி. ஆகவே நீ ஒரு குரங்கினாலே தோற்றாய் என்று சொல்லுகிறாய். ஒரு குரங்காக விளங்கக்கூடிய வாலியானவன் ஒரு வரத்தை பெற்றிருந்தான். தன்னுடைய எதிரிலே வரக்கூடியவர்களுடைய பாதி பலத்தை வாங்கிவிடும் வரத்தை அவன் பெற்றிருந்தான். அந்த வரம் வாங்கி வைத்திருப்பது எனக்கு தெரியாத காரணத்தினால் அவனிடம் சண்டைக்கு போனேன். கடைசியிலே என்னுடைய பாதி பலமானது அவனுக்கு போய்விட்டது. அவனுடைய மீதி பலத்தை வைத்து என்னை வென்று விட்டான். ஆகவே அந்த குரங்குக்குத்தான் அப்படிப்பட்ட ஆற்றல் வந்ததை தவிர வேறு உலகத்தில் இருக்கிற எல்லா குரங்குகளுக்கும் அந்த ஆற்றல் வரும் என்று எப்படி சொல்ல முடியும்? சாலும் நல்வரம் என்றவன் எதிர் செல்லல் தவிர்த்து வாலி தன்னையும் மனிதனும் மறைந்து நின்றேதான். அந்த வாலியை ஜெயிச்சிட்டான், அந்த வாலியை கொண்டுட்டான்னு சொல்கிறியா ராம?
அந்த வாழையை ராமன் நேராக நின்னா கொன்றான். நேரிலே எதிர்க்கெதிரே வந்து வில்லை அம்பு எடுத்த அந்த அவன் மார்பிலே அம்பு செலுத்தி கொன்றான். அவன் ஒரு மரத்திற்கு பின்னாலே மறைந்து நின்று தானே கொன்றான். அந்த வாளிக்கு அவன் கூட தானே பயந்திருந்தான் மனிதனும் என்று சொல்லி, மனிதனான ராமனின் வலிமையும் உன்னை என்று மைத்து கூறுபவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஊனவில் நிறுத்து, ஓட்டை மரத்துள் அம்பு ஓட்டி, பூமி சூழ்ச்சியால் அரசு இழந்து, உயர்வனம் குறுகி, யான் இழைத்தட இல்லிழந்து, இன்னுயிர் சுமக்கும் மானுடன் வலி நியலாது யாருளர் வைத்தார். அடாட, அந்த ராமனுடைய பெருமையை அந்த போழ பேசையாடா விபீஷணா. அவன் எந்த 7 மரங்களில் வில்ல விட்டான்றியே, அந்த 7 மரங்களும் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஓட்டை ஒடிசல் விட்டு போன அந்த மரங்கள். அது ஏற்கனவே ஓட்டையில் இருந்து ஏற்கனவே ஓட்டைங்க பல இருந்தது. அந்த ஓட்டை வழியாக அந்த ராமன் அந்த அம்பை விட்டுட்டான். ஆனால் 7 மரங்களிலும் பூந்தது போய்விட்டது. அதை போய் ஒரு பெருமையாக பேசி கொண்டிருக்கிறாயே. அந்த சிவனரசை ஒடித்தான் சொல்லுகிறாய். சிவனரசு எப்படிப்பட்ட தெரியுமா? அந்த சிவனுக்கும் திருமாலுக்கும் 2 விற்களை அந்த விஸ்வகர்மா செய்து கொடுத்த போது எது வலிமையான வில் என்று பார்க்கிற போது 2 பேரும் சிவனும் திருமாலும் சண்டையிட்டாங்க. அதில் சிவபெருமான் கையில் இருந்த வில்லானது விரிசல் விட்டுவிட்டது. இதுக்கு மேலே சண்டை வேணான்னு அதை விட்டுட்டாங்க. ஆக வலிமை இல்லாத வில் என்று சொல்லி அந்த சிவனரசை கூறிவிட்டார்கள். ஆகவே வலிமை இல்லாத ஏற்கனவே வீரல் விட்டு போன அந்த வில்லை தூக்கி அவன் ஒழிச்சிட்டான்னு சொல்லிட்டு என்னவோ பெருமை பேசுகிறியே. இவன்லாம் ஒரு மனிதனா? அந்த ராமனெல்லாம் ஒரு பெரிய மனிதனா? பூமி சூழ்ச்சியால் அரசு எழுந்து உயிர் வகையை குறுகி, அப்பா பூமி கையை கேட்ட கலகம் வச்சா, அந்த கைகை தசனத்தில் வரம் கேட்டா, அதனால் அந்த வரத்தின் மூலமாக இன்றைக்கு மரபுரி அணிந்து கொண்டு பட்டாபிஷேகத்தை துறந்து அவனும் அவன் மனைவியும் தம்பி எண்ணி காட்டு ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பெருமையை போய் இப்படி இவ்வளவு தூரம் பேசி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அந்த வீடனை கண்டித்தான் ராவணன். ராமன் மீது போதொடுப்போம் என்று ராவணன் சொன்னான். உடனே வீடனன் ராவணன் திருவடிகளிலே விழுந்து வணங்கினான். போருக்கு செல்வதை தவிர்க்க என்றான். போரிடுவதை தவிர்த்து விடுக, போரிட்டால் நாம் வெல்ல முடியாது என்று சொன்னான். திருமாலே ராமனாக அவதாரம் செய்துள்ளான் என்று வீடனன் ராவணத்திலே ஒரு உண்மையை சொன்னான். ராவணன் வீடனுக்கு மறுமொழி கூறினான். இந்திரனை சிறை வைத்த போது, ஐராவதத்தின் கொம்பை முறித்த போது அந்த திருமால் என்ன செய்து கொண்டிருந்தார்? இந்திரனை சிறை வைத்தனே, ஐராவத்துடைய கொம்பை உரித்தனே, அப்பெல்லாம் அந்த திருமால் என்ன இந்திரனுக்கு ஆதரவாக வந்து எனக்கு எதிராக ஏதாவது செய்தாரா? என்னிடம் போரிட முடியாமல் புறமுதுவிட்டு ஓடியவர்கள்தான் அந்த சிவனும் திருமாலும். நான் விட்ட அம்புகள் அவர்களின் வாகனமாக காளையிடத்திலேயும் காளையினுடைய முதுகிலையும் கருடனுடைய முதுகிலையும் உள்ளது என்று ராவணன் விடத்திலே ஓசினான். இடத்துல சண்டைக்கு வந்தார் திருமால். அம்பு விட்டேன், அந்த அம்பானது கருடன் மேலே பட்டு கருடன் முதுகிலே அந்த அம்பு இப்பவும் இருக்கிறது. அதே போல் சிவபெருமானும் இடத்திலே சண்டைக்கு வந்தார். அப்போது சிவபெருமானுடைய வாகனமாக விளங்கக்கூடிய அந்த காளையின் மீது நான் அம்பு விட்டேன். அந்த அம்பு இப்போது அந்த நந்தி பகவானுடைய முதுகிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய வீரத்தை பெருமையாக பேசினான் ராவணன். பித்தனாகி ஈசனும் அறியும் என் பெயர் கேட்டு எய்த்த சிந்தையர் ஏகுழி எல்லாம் கைத்த ஏற்றினும் கடவிய புள்ளினும் முதுகில் தைத்த வாளிகள் நின்றுள்ள குந்தின் வீழ் தரத்தின். ஆகவே அவளுடைய பெருமையை பற்றி இங்கே நீ பேச வந்திருக்கிறாய். வீடனன் மீண்டும் ராவணத்திலே பேசினான். ஐயனே, உன்னை விட மேம்பட்ட வலிமை படைத்த நம் குலப்பெரியவர்கள் முன்னாளில் திருமாலின் சிவத்தால் அழிந்திருக்கிறார்கள். அப்படி அழிந்த இரணியன் கதையை இப்போது உனக்கு கூறுகிறேன் கேள் என்று சொல்லி இரணியன் கதையை வீடனன் ராவணனுக்கு கூறினான். அந்த ராவணனுக்கு கூறிய அந்த வீடனன் கதை என்னன்னா, வீடன் சொன்ன கதை என்னன்னா, இரணியனுடைய கதையை சொல்கிறார். அப்போது சொன்னார், அப்பா ராவணா, நான் சொல்லுவதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள். நீ படையெடுத்து செல்வதாக இருந்தால் படையெடுத்து செல். யாரிடத்திலே? ராமலக்கணத்திலே. ஆனாலும் உனக்கு நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். வீடனன் ராவணனுடைய இரணியனுடைய சரீரத்தை கூறினான். காசிவர் இரணியனுடைய சரீரத்தை நான் இப்போது சொல்லுகிறேன். இரணியர்கள் 2 பேர் இருந்தாங்க. அந்த இரணியன் இரணியாக்கதன் என்று சொல்லக்கூடிய 2 பேர், அந்த 2 பேரையும் திருமால் தான் அங்கே குத்தி கொன்றாரு. ஆகவே அவருடைய கதையை இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோ. கேட்டு முடித்த பின்னாலே அதுக்கடுத்து நீ என்ன செயலை செய்கிறாயோ அந்த செயலை நீ செய்து கொள் என்று சொல்லி, அதுவரையும் அமைதியாக கேள் என்று சொல்லி
அந்த இரண்டிய கதையை சொல்ல ஆரம்பித்தார். யார்? வீடனர். வீடனன் ராவணனுக்கு இரண்டிய சரித்திரத்தை கூறினான். காசிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர், அந்த முனிவருக்கு மனைவியுடைய பெயர் திதி. இந்த இவர்களுக்கும் இந்த தம்பதியருக்கு பிறந்தவர்கள்தான் 2 பேர்கள். ஒருவன் இரணியன், இன்னொருவன் இரண்யாக்கதன். இரணியன் அண்ணன், இரண்யாக்கதன் தம்பி. இரண்யாக்கதன் ஏற்கனவே திருமாலால் கொல்லப்பட்டவன். தம்பி என்ன பண்ணா, இரணியனுடைய தம்பி இரண்யாக்கதன் ஒரு காலத்தில் நான் எவ்வளவு பெரிய வலிமை படைத்தவன் பார் என்று சொல்லி என்ன செய்தான், இந்த உலகத்தையே ஒரு பாயாக சுருட்டி அப்படியே கடலையை கொண்டு போய் அழித்தினான். அந்த நேரத்தில் பூமாதேவி எழுதபோது உடனே திருமால் என்ன செய்தார், ஒரு பன்றியாக அவதாரம் எடுத்து அங்கே கடலுக்கு உள்ளே சென்று தன்னுடைய கொம்பினாலே அந்த பூமியை குத்தி எடுத்து மேலே கொண்டு வந்து நிலைநாட்டினார். அப்பொழுது அந்த இரண்யாக்கதனை அங்கே அழித்து ஒழித்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர் அந்த திருமால். ஆகவே அவரிடத்திலே நீ மோதாதே என்று சொல்லிவிட்டு அந்த இரண்யாக்கனுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய இரண்யன், அவனுடைய கதையை இப்போது சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லி இரண்யனுடைய கதையை இங்கே சொல்ல ஆரம்பித்தார் வேடனர். அந்த அரங்கத்திலே மந்திர ஆலோசனை கூட்டத்திலே ராவணன் இருக்கிறான், மற்றும் படைத்தலைவர்கள் இருக்கிறார்கள், இந்திரஜித்து மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவையிலே வீடனன் இந்த இரண்யனுடைய கதையை சொல்லுகிறான். இரண்யன் என்று ஒருவன் இருந்தான். அந்த இரண்யனுடைய மனைவி லீலாவதி. அந்த இரண்யன் லீலாவதிக்கு பிறந்தவன் தான் பிரகலாதன். எல்லா அண்டங்களிலும் தன் பெயரே சொல்லி துதிக்குமாறு வாழ்ந்தவன் இரண்யன். இந்த அண்டம் மட்டுமல்ல, மற்ற அண்டத்தும் தன் பெயரையே சொல்ல வைத்தவன். 7 14 உலகம் என்று சொல்கிறோமே, அத்தனை உலகங்களையும் தன்னுடைய பெயரே சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தவன். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிற போது இனிமேல் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது, ஓம் இரண்யாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டவன். அப்படி மற்ற எண்டத்தும் தன் பெயரையே சொல்ல வாழ்ந்தான். 7 கடல்களின் ஆழமும் அந்த இரண்யன் முழங்காலுக்கு மேல் இருக்காது. 7 கடலுடைய ஆழத்தை பார்த்தோம்னா விஸ்வரூபம் எடுப்பான். அப்படி எடுத்த உடனே அந்த முழங்கால் அளவுக்கு தான் அந்த கடலுடைய ஆழமே இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன், மிகப்பெரிய உருவம் படைத்தவன், மிகப்பெரிய உருவத்தை எடுப்பவன். ஆற்றிலே ஏரியிலே குளத்திலே குளிக்க மாட்டான், அளவில் சிறியது என்பதனால். கடல் நீரில் உப்பு உள்ளது என்று கடல் நீரிலும் குளிக்க மாட்டான். அவன் எங்கு போய் குளிப்பான் தெரியுமா? அண்ட கோலத்திற்கு அப்பாலே உள்ள பெரும்புற கடலிலே உப்பில்லாத அந்த நல்ல நீரிலே நீராடுவான். ஆழம் காணுவதற்கு அறியவாய் அகன்ற பேர் ஆழி 7 தன் 2 தாழளவு என கடந்து ஏறும் ஆற்றலான். அப்படிப்பட்ட முழங்கால் அளவுக்குத்தான் கடலுடைய ஆழமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய உருவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவன் என்ன செய்வான் தெரியுமா? நீராடிவிட்டு வந்து காலை உணவை நாகலோகத்திலே எடுப்பான். காலை உணவை நாகலோகத்திலே, அதாவது பாதாள உலகத்திலே போய் எடுப்பான். அடுத்து அங்கே சில வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அடுத்து மதிய உணவை அவன் எடுக்க வேண்டுமானால் நேராக தேவலோகத்துக்கு செல்வான். தேவலோகத்திலே அவன் மதிய உணவை எடுப்பான். அடுத்து என்ன செய்வான்? இரவு உணவு வேண்டும் என்கிற போது இரவு உணவு எடுக்கிற போது அவன் பிரம்மலோகத்திற்கு போவான். அந்த பிரம்மலோகத்திலே அவன் இரவு உணவை எடுப்பான். அப்படி ஒரே நாளிலே 3 உலகங்களையும், மண் உலகம், விண்ணுலகம், நாகர் உலகம் என்று சொல்லக்கூடிய எல்லா உலகங்களுக்கும் சென்று வரக்கூடிய ஆற்றல் படைத்தவன். மேருமால் வரை உச்சி மேல் அரசு வீட்டிலும் தன்மையான். மேருமலையின் மேலே இருக்கக்கூடிய அந்த உச்சி மேலே இருந்து அரசு நடத்தி கொண்டிருந்தவன். உலகம் முழுவதும் இரண்யாய நம என்று தன் பெயரையே கூறுமாறு எல்லோருக்கும் ஆணையிட்டிருந்தான். ஆகவே எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயும் ஒவ்வொரு குருமார்களும் தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்லுகிற போது ஓம் இரண்யாய நம என்கின்ற மந்திரத்தை சொல்லிவிடுத்தான் அடுத்து வேதங்களையோ மற்ற பாடங்களையோ ஓதுவார்கள். அப்படி எல்லோருக்கும் ஆணையிட்டிருந்தான். மந்திரமலையை பந்தெடுப்பது போல எடுப்பான். பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். பிரம்மா நேரில் தோன்றி தவத்தை மெச்சி என்ன வர வேண்டுமென்றார். யார் யார் மூலம் எனக்கு சாவு வரக்கூடாது என்று பட்டியலிட்டு பிரம்மாவிடம் கேட்டான். ஆகவே மிகப்பெரிய தவத்தை ஆற்றியிருக்கிறாய், என்ன வரம் வேணும் கேள் என்று சொல்லி அந்த பிரம்மா கேட்டபோது அப்போது இரண்யன் என்ன சொன்னான், எனக்கு ஆண்களாலே சாவு வரக்கூடாது, எனக்கு பெண்களாலே சாவு வரக்கூடாது, ஆண் பெண் என்றும் 2 அல்லாத அலிகளாலே எனக்கு சாவு வரக்கூடாது, உயிருள்ள பொருள்களாலே எனக்கு சாவு வரக்கூடாது, உயிரற்ற பொருள்களாலே எனக்கு சாவு வரக்கூடாது, படைக்கலங்களாலே எனக்கு சாவு வரக்கூடாது, மந்திரங்களாலே எனக்கு சாவு வரக்கூடாது, சாபங்களாலே எனக்கு சாவு வரக்கூடாது,
பஞ்சபூதங்களாலே எனக்கு சாவரக்கூடாது. மண்மேல், விண்மேல், பிரம்மா, விஷ்ணு, சிவன், மனிதர், விலங்கு, நீர், நெருப்பு, தேவர், முனிவர், ஏக்கர், சாபங்கள், பகலில், இரவில், வீட்டிற்கு உள்ளே, வீட்டிற்கு வெளியே, யமனால், இப்படி யாராலேயும் எனக்கு சாவு வரக்கூடாது என்று அவன் ஒரு வரத்தை வாங்கி வைத்திருந்தான். அந்த வரத்தின் மூலமாக எல்லாரையும் வென்று கொன்று அடுத்து சிறப்பாக ஆட்சியை, தன்னுடைய அதிகாரத்தை செய்து கொண்டிருந்தான். இது அவன் நிலை. எவ்வுலகங்களுக்கும் இறைவன். உலகம் ஏழும் ஏழும் வந்து அடித்தொழ அரசு விட்டிருந்தான். 7 14 உலகங்கள் என்று சொல்வார்களே, அந்த 17 உலகத்திலே இருக்கக்கூடிய மாமன்னர்களும் குறுநில மன்னர்களும் வந்து அவனுடைய அடியிலே விழுந்து வணங்கி அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இரணியன், அந்த இரணியனுடைய மனைவி பெயர் லீலாவதி. இந்த லீலாவதி தம்பதியருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனுடைய பெயர் பிரகலாதன். ஆயவன் தனக்கு அருமகன் நெருஞ்சன். தூயர்ந்தவர் யாரினும் மறையனும் தூயான். நாயகன் தனிஞானி நல்லறத்துக்கு நாதன். தாயின் மண்ணுயிர்க்கு அன்பினன் உளன் ஒரு தக்கோன். அப்படிப்பட்ட இரண்யன் லீலாவதி தம்பதியருக்கு ஒரு மகன் பிறந்திருந்தான். அந்த மகனுடைய பெயர் பிரகலாதன். இரண்யன் மகன் பிரகலாதன் ஒரு ஆசிரியத்திலே பாடம் கற்பதற்காக அனுப்பப்பட்டான். உடனே பிரகலாதன் நல்ல தக்க பருவம் வந்த காரணத்தினால் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்பதற்காக ஒரு நல்ல ஆசிரியரிடத்திலே இரண்யன் அனுப்பினான். ஆக ஆசிரியர் பாடம் கற்பதற்கு முன்னாலே இரண்யாய நம என்று சொல்லி அவர் பாடத்தை ஆரம்பிப்பார். ஆகவே எல்லோரிடத்திலேயும் சிஷியரிடத்திலே இரண்யாய நம என்கின்ற அந்த நாமத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் அடுத்து பாடத்தை துவங்குவார். அப்போது பிரகலாதனும் அந்த சிஷியர்கள் கூட்டத்திலே இருந்தான். அப்போது அந்த பிரகலாதன் எல்லோரும் இரண்யாய நம என்று சொல்லுகிற போது அந்த பிரகலாதன் மட்டும் இரண்யாய நம என்று சொல்லவில்லை, ஓம் நமோ நாராயணாய நமக என்று கூறினான். அந்தணனாகிய அந்த ஆசிரியன் நேராக ஓடி வந்தான் இரண்யத்திலே. ஐயா ஐயா ஐயா, அபச்சாரம் 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 என்றான். என்னப்பா அபச்சாரம் நடந்தது என்று சொல்லி கேட்டான் இந்த இரண்யன். உன்னுடைய மகன் என்னுடையத்திலே பாடம் எடுத்து கொண்டிருக்கிறான். நான் பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே எல்லோரிடத்திலேயும் எல்லா மாணவர்களையும் பார்த்து ஓம் இரண்யாய நம என்று சொல்லுவேன். எல்லோரும் ஓம் இரண்யாய நம என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீ பெற்ற மகனாக விளங்கக்கூடிய பிரகலாதன் மட்டும் இரண்யாய நம என்று சொல்லாமல் அவன் வேறு ஒரு பெயரை சொல்லுகிறான் என்றான். அண்டனாகிய அந்த ஆசிரியன் இரண்யனிடத்திலே. உடனே அந்த இரண்யன் கேட்டான், என்ன மந்திரம் என்று கேட்டான். வேறொரு மந்திரத்தை சொல்லுகிறான் என்று சொல்கிறாயே, அது எந்த மந்திரம் என்று கேட்டான். என்ன மந்திரம் என்று கேட்டான் இரண்யன் அந்த ஆசிரியனிடத்திலே. அதை என் வாயால் சொன்னால் என் நாக்கு அழிந்துவிடும், நான் நரகம் போவேன் என்றான் அந்த அந்தணன். ஆக இரண்யன் உடனே தன் மகனை பிரகலாதனை அழைத்து விசாரித்தான். ஐயா, நீங்கள் சொல்ல மாட்டேன்றீர்கள். நான் என்னுடைய மகனிடத்திலேயே நான் என்ன மந்திரம் சொன்னான் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி உடனே அந்த பிரகலாதனை அழைத்து வர சொன்னான். அழைத்து வந்தவுடனே அந்த பிரகலாதனை பார்த்து இரண்யன் கேட்டான். உடனே எல்லோரும் இரண்யாய நம என்று சொல்லுகிற போது நீ அந்த மந்திரத்தை சொல்லாமல் வேறொரு மந்திரம் சொன்னாய் என்று சொல்லுகிறார். என்ன மந்திரத்தை சொன்னாய் என்று அவன் கேட்டான். இரண்யன் கேட்டான். அப்போது அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் 4 பேர்களையும் தரும் மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் மந்திரம் என்று பிரகலாதன் எண்ணத்திலே கூறினான். காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும் செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருவதம் வைப்பதும் ஒருவன் நாமம் அன்னதுகள் ஓம் நமோ நாராயணாக. நாம் விரும்பியவற்றை எல்லாற்றையும் கொடுக்கக்கூடிய மந்திரம். அது மட்டுமில்லை, வீடு பேரை கொடுக்கக்கூடிய மந்திரம். பரமபத்திலே நாம் வீட்டிருப்பதற்கு துணை செய்யும் மந்திரம். அது மட்டுமல்ல, 1000 வெள்ளிகளை செய்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை ஒரே ஒரு முறை ஓம் நமோ நாராயணா என்று சொன்னால் கிடைக்கும். அப்படிப்பட்ட மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய பெயர்தான் ஓம் நமோ நாராயணாய நமக. ஆகவே அந்த மந்திரத்தை தான் சொன்னேன்னு சொன்னான். அவன் 8 எழுத்து மந்திரத்தின் மேல் மிகவும் விருப்பமாக இருந்தான். ஒரு முறை வாலி சொல்லுவார், நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம், என்னை தட்டி தட்டி தமிழ் வடிப்பது அந்த 8 எழுத்து மந்திரம் என்று சொல்லுவார். ஆக அந்த 8 எழுத்து மந்திரம்தான் மிகப்பெரிய மந்திரம் என்பதை அந்த இரண்யன் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள், பல முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு வேதங்களிலே கூறப்பட்டிருக்கிறது.
ஆகவே அந்த 8 எழுத்து மந்திரத்தை தான் நான் சொல்லுவேன், அதுதான் உயர்ந்த மந்திரம் என்று சொன்னான். ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் 8 எழுத்து மந்திரத்துடைய பெருமையை. 8 8 8 ஓர் 7 7 7 8 3 3 ஆகி நின்ற ஆதி தேவனை எட்டினாய பேதமோடு இறங்கி நின்று அவன் பெயர் 8 எழுத்தும் ஓதுவார்கள் பல்லர்வானும் ஆளவே. சோர்வில்லாத காதலால் தொடக்கரா மனத்தாராய் நீராராவனை கடந்த நின்பாலன் அலங்கழல் ஆர்வமோடு இறங்கி நின்று அவன் பெயர் 8 எழுத்தும் வாரமாக ஓதுவார்கள் வல்லர்வானும் அளவே என்றெல்லாம் 8 எழுத்து மந்திரத்துடைய பெருமையை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே முக்கண் தேவனும் நான்முகத்து ஒருவனும் முதலா மக்கள் சாரமும் மந்திரம் மறந்தவர் மறந்தார். முக்கண் தேவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானாக இருந்தாலும் சரி, நான்முகத்து ஒருவனாக விளங்கக்கூடிய அந்த பிரம்மாவாக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை யார் மறந்தார்களோ அவர்களெல்லாம் நிலை குலைந்து விடுவார்கள் என்று அவன் தந்தையாக விளங்கக்கூடிய இரணியிடத்திலே பிரகலாதன் சொன்னான். இரணியன் தன் மகனே பிரகலாதனிடத்திலே பேசினான். என் தம்பி இரண்யாக்கதனை பன்றி வடிவிலே வந்து கொன்று வந்தான் அந்த திருமால். ஆகவே அப்படி என் தம்பியை கொன்ற திருமாலுடைய பெயரை சொல்வதற்காகவா நான் உன்னை பெற்றெடுத்தேன். வயிற்றுநூல் உலகு ஏழினோடு ஏழையும் வைக்கும் அயிர்ப்பியல் ஆற்றலின் அனுசனை ஏனம் ஒன்று ஆகி எய்த்தினால் எரிந்து இன்னுயிர் உண்டவன் நாமும் பயிற்றவோன் என்னை பயந்தது நான் என பகர்ந்தான். என் தம்பியாக விளங்கக்கூடிய இரண்யாக்கதனை கொன்றவன் யார்? நீ சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயண மந்திரத்துக்கு சொந்தக்காரனாக விளங்கக்கூடிய அந்த திருமால் தான். ஆக என் தம்பியை கொன்றவனே, உன் சிற்றப்பனை கொன்றவனே, நீ வந்து அவனுடைய பெயரை சொல்லுகிறாயே, இது நியாயம்தானா என்று அந்த இரணியன் கேட்டான் பிரகலாதனிடத்திலே. பிரகலாதனே, நீ என் பிள்ளை, ஆதலால் நீ செய்த பிழையை பொறுத்து மன்னித்தேன். இனி அந்த நாமத்தை சொல்லாதே. உன் குருவாகிய முனிவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த நாமத்தை மட்டுமே நீ சொல்ல வேண்டும் என்று அறிவுரைகள் கூவினான். பேரை பிள்ளைனே, பிழைத்தது பொறுத்தனன் பெயர்த்தும் ஏதியல் வார்த்தைகள் இணையென விளம்பலைகி முனிவன் யாது சொல்லினன் அவையவை இதம் என எண்ணி ஓதி போதி என்று உரைத்தன் உலகலாம் வேண்டோன். இந்த மந்திரத்தை வேறு யாராவது சொல்லியிருந்தால் உடனே அந்த பையனை, அந்த மாணவனை சிரச்சேதம் செய்து விட்டிருப்பேன். இந்த மந்திரத்தை சொன்னவன் நீயாக இருக்கிற கணத்தினால், என் அன்பு மகனாக ஆசை மகனாக இருக்கிற நீயாக இருக்கிற கணத்தினால், நீ அறியாத பிள்ளையாக இருக்கிற கணத்தினால், நீ தெரியாமல் இந்த பிழையை செய்துவிட்டாய் என்று சொல்லி உனக்கு ஈர்ப்பிச்சை கொடுக்கிறேன். ஆகவே இனிமேல் இப்படிப்பட்டெல்லாம் சொல்லாதே. நீ போ, குருவிடத்திலே போ, சிஷியனாக இரு, அவர் சொல்லக்கூடிய மந்திரத்தை இனிமேல் சொல்லு என்று அவன் சொல்லினான். தன்னுடைய உலகங்கள் எவையும் தந்து பிரகலாத நிர்ணயத்தையே சொன்னான். அந்த ஓம் நமோ நாராயண மந்திரம் சாதாரண மந்திரம் அல்ல. அந்த மந்திரத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா? தன்னுளே உலகங்களில் எவையும் தந்து அவை தன்னுளே நின்று தான் அவற்றுள் தங்குவான். பின்னிலன் முன்னிலன் ஒருவன் பெரிகளன் துள்ளலை ஒருவரால் துணியற்பாலதோ. அந்த 7 உலகங்களையும் படைத்தவனே அவன்தான். தன்னுளே நிற்பவன் அவன்தான். அவற்றுள்ளே தங்குபவன் அவன்தான். அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட நிலை படைத்தவன் அவன். ஆகவே அந்த நாராயணனுடைய பெருமையை சொல்லாமல் வேறு யாருடைய பெருமையும் நான் பேச மாட்டேன், யாருடைய மந்திரத்தையும் சொல்ல மாட்டேன். மூவகை உலகமாய் குணங்கள் ஒன்றுமாய் யாவையும் எவருமாய் எண்ணில் வேறுபட்டு ஓவலில் ஒரு நிலை ஒருவன் செய்வனே. தேவரும் முனிவரும் உணர்த்தேயுமோ. மூவகை உலகத்தையும் படைத்தவன் அவன்தான். மூவகை குணங்களும் கொண்டவன் அவன்தான். யாவையும் எவருமாய் நிற்பவன் அவன்தான். எண்ணிக்கையில்லாத வேறுபாடுகளை கொண்டவன் அவன்தான். எப்போதும் ஒரே நிலையிலே இருப்பவன் அவன்தான். தேவரும் முனிவரும் தொழத்தக்க தலைவன் அவன்தான் என்று அந்த நாராயணன் மந்திரத்தினுடைய பெருமைக்குரிய அந்த திருமாலை புகழ்ந்து பேசினான். மண்ணினும் வானினும் மற்ற முன்றினும் எண்ணினும் நெடியவன் ஒருவன் என்கிறான். மண்ணை விட பெரியவன், வானை விட பெரியவன், மற்ற 3 உலகத்தை விட பெரியவன், எண்ணிக்கையிலே பெரியவன், மிகப்பெரிய நெடியவன் ஒருவன் என்று சொன்னால் அவன் யார்? அந்த திருமால் தான். முந்தையோர் எழுத்தன வந்து மும்முறை சந்தியும் பதமுமாய் தயத்த தன்மையான். ஓர் எழுத்தாக வந்து சந்தியும் பதமாக தயத்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் யார் என்று சொன்னால் அந்த திருமால் தான். ஆலமும் வித்துமோ அடங்கும் ஆண்மையான், தள்ளரும் மறைகளும் மருளும் தன்மையான். ஓமனும் ஒரு அதனின் உள்ளுயர் ஆமவன் அறிவனுக்கு அறிவும் மாறினான். நாமமும் உலகமும் தருவிச்சாதலால் தூமமும் கலமும் போல் தொடர்ந்த தோற்றத்தான். ஓமனும் தொழுத்துக்கு உண்மையானவன், அறிவனுக்கு எட்டாதவன், உலகத்தையும்
ஆட்சி செய்பவன் அவன்தானே தவிர வேறு யாருமில்லை. ஈரியில் என்பெரும் பையனுக்கு அன்புசால் அடியன் யான் என்கின்றேன். கோரியர் என்றனர் என்றலும் பற்றினர் குற்றினும் கொலை வல்லார். ஆக இப்படிப்பட்ட பெருமைகளையெல்லாம் அவன் சொல்லி கொண்டிருந்தான். இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான். ஆக அந்த பெருமாளுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான். திருமாலுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான். ஆக அந்த பெருமைகள் இரணியனாக விளங்கக்கூடிய தன் தந்தையிடத்திலே பிரகலாதன் பெருமைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தான் என்கின்ற அளவிலே இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்திலே இருந்து நாளைய தினத்திலே தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முனுகை ராமச்சந்திரன். முனுகை ராமச்சந்திரன் ஆகியான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களிடத்திலே வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் எது என்றால், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.